ஒரு மனைவி, சாலிஹான மனைவியுடைய கணவனுடைய அடையாளம், கணவன் உள்ளத்தை நோய்க்க மாட்டார், மனைவி கணவனுடைய உள்ளத்தை நோடிக்க மாட்டாங்க ஒரு நாள். இரண்டாவது, குடும்பத்தில் பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை கட்டில விட்டு அங்கிட்டு போகாது. எதை விட்டு போகாது? உங்களோட ரூம் செவரு கூட கேட்கப்படாது. உங்களோட பிரச்சனை அடிங்க, தாளுங்க, என்னையாவது செய்யுங்க, 4 மூளை கட்டிலுக்குள்ளதான். கட்டில விட்டு இறங்க கொள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் முசாபா செஞ்சு முவானக்கா செஞ்சு வைத்திருக்கு. இவ்வளவுதான் உங்களோட பிரச்சனை. உங்க 2 பேர் பிரச்சனை பள்ளி அசரத்துக்கு வந்துடப்படாது. உங்க 2 பேர் பிரச்சனை மாமாக்கு போகப்படாது, மாமிக்கு போகப்படாது. என்னையாவது செய்யுங்க, கட்டில முடிச்சிருக்கு. இதுதான் உண்மையான குடும்பம். சண்டை வராதுன்னு யார் சொன்னது? ஏன்னா நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அது மீகாயிலா? இல்லையே, அதுவும் ஒரு மனிதன், ஒரு பெண், நீங்களும் ஒரு மனிதன். பிரச்சனை வரும், வரத்தான் ஒன்றும் பிரச்சனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனை முடிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விட்டு கட்டிட்டாங்க. சின்ன வேலையில இட்டு கட்டுற உங்களோட மனைவிய இட்டு கட்டிட்டு மொன்ட்ரியல் என்ன செய்வீங்க நீங்க? சொல்லுங்க பாப்போம். நபியவங்க எப்படி செஞ்சாங்க தெரியுமா? எப்படி கையாண்டாங்க தெரியுமா? என்ன இட்டு கட்டிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் சஃப்வானும் ஜினா செஞ்சிட்டாங்க. எப்படி? பப்ளிக்ல. நபி அவங்க என்ன செய்யறன்னு தெரியா. ரசூலுல்லாவே வஹி வரணுமே, கவலை. மனிதன் எந்த மனைவிக்கு இப்படி கதைச்சிட்டாங்களே கேள்விப்பட்டதோட போய் ஆயிஷாவை கூட்டிட்டு போய் பெட்ல உட்கார வச்சு ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை ரசூலுல்லாஹ். எப்படி? இதான் முறை. என்ன செய்யல ரசூலுல்லாஹ்? எங்களுக்கு எங்கட மனைவியை பத்தி சொன்னா முதல் அடிக்கிற போன் அவளுக்கு தானே. கூட்டிட்டு போய் கூப்பிடு வாப்பா, கூப்பிடுமா, என்ன செஞ்சாய் நீ? இது முறையே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை, 13 வயசு. அப்ப இட்டு கட்டிட்டாங்க. மதீனா பூர்த்தியா கதை. ஆயிஷாவும் சஃப்வானும் விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க ஒட்டகத்தில். பெரிய சம்பவம். நபி அவங்க என்ன செய்யற? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 1 மாதம் போயிட்டு. எத்தனை மாதம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிரயாணத்துல வந்து டயர்ட்ல இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் தெரியா. எத்தனை மாசம்? 1 மாசம். ரசூலுல்லாஹ் கேட்கல மனைவி. வருவாங்க, ஸலாம் அலைக்கும், ஆயிஷா எப்படி இருக்கீங்க, பேசிடுவாங்க, அவ்வளவுதான். ஏனென்றா அது முறை. அது வெளி பிரச்சனைகளை கொண்டாந்து மனைவியை துன்புறுத்தப்பட ஒரு நாள். அவன் சொன்னது இவன் சொன்னதெல்லாம் எங்க குடும்பத்தை பத்தி கதைச்சது இருக்குது. இதை கொண்டாந்து வீட்டுக்கு அந்த ஊத்த குப்பையை போடப்படாது ஒரு நாள். இப்ப 1 மாதம் கழித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டாய்லெட்டுக்கு போறாங்க. அந்த காலத்துல டாய்லெட் வெளியே மதீனால, வீட்டுல இல்ல. டாய்லெட் போற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. மிஸ்தஹுடைய தாயோட தான் போற நேரம். அந்த தாய் வலி விழுந்துட்டாங்க. வலி விழுந்ததோட சொன்னாங்க, தைஸ மிஸ்தஹ், என் மகன் மிஸ்தஹ் நாசமா போட்டுட்டாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னம்மா சொல்றீங்க? உங்களோட மகனுக்கு பதுவா செய்றீங்க? ஆயிஷா உனக்கு தெரியாதா? இப்ப கேட்க, உனக்கு தெரியாதா ஆயிஷா? என்ன? எந்த மகன் உபை இப்னு சலூல் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு இட்டு கட்டினவனு தெரியாதா? தெரியாதே. எப்ப இட்டு கட்டின? 1 மாசத்துக்கு முன்னால. மாப்பிள்ள கூட போய் சொல்லல. உடனே வீட்டுக்கு வந்தா அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா அப்படி ஒரு கவோ? அம்மா கூட சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாவும் கூட சொல்லல. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. எப்படி இருக்கீங்க ஆயிஷா? கைஃப தீக்கும்? இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு 1 மாசத்துக்கு பிறகுதான் கேள்விப்படுது, என்ன பத்தி இப்படி பேசுதே மதீனா. எது பிறகு கேள்விப்படுது? 1 மாசத்துக்கு பிறகு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலுல்லாஹ், அம்மாட விட்டு போயிட்டு வரையான்னு போய்